வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அந்த இரண்டு மசோதாக்களும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்காக இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான 129வது அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் அறிமுகம் செய்தார். இந்த மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மசோதாவை ஒன்று திரும்ப பெற வேண்டும், இல்லையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தினர். அப்போது மக்களவையிலே பேசிய சட்டத்துறை அமைச்சர் இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்ததோடு அது தொடர்பான பரிந்துரையும் மக்களவையிலே முன்மொழிந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று மக்களவை காலை கூடிய உடனேயே இந்த இரண்டு மசோதாக்களையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பும் தீர்மானத்தை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் மக்களவையிலே முன்மொழிந்தார். அந்த முன்மொழிவானது எதிர்கட்சிகளுடைய அமளிக்கிடையே குரல் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. குரல் வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு முறைப்படி அனுப்பப்பட்டுள்ளது. கூட்டுக்குழுவில் மக்களவையை சேர்ந்த 31 பேரும், மாநிலங்களவையை சேர்ந்த 27 பேர், மக்களவையை சேர்ந்த 27 பேர், மாநிலங்களவையை சேர்ந்த 12 பேர் என மொத்தம் 39 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்த பி சௌத்ரி, டெல்லி பாஜக எம்பி பன்சூரி ஸ்வராஜ், முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், இடைக்கால சபாநாயகராக இருந்த பர்த்ரிஹரி மெஹதாப் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரியங்கா காந்தி, அதே போல மணிஷ் திவாரி, திமுகவின் சார்பில் திமுக எம்பி செல்வ கணபதி உள்ளிட்ட மொத்தம் 27 பேர் மக்களவையிலிருந்து இந்த கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து இதில் இடம்பெறக்கூடிய உறுப்பினர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த குழுவினுடைய தலைவராக பாஜகவை சேர்ந்த பி சௌத்ரி நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மசோதா கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டதை தொடர்ந்து எதிர்கட்சிகளுடைய அமளியை தொடர்ந்து மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனவே நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றோடு நிறைவு பெற்றுள்ளது.